ஏற்காட்டில் ஒரு வாரத்திற்கு மேலாக மழை பெய்து வரும் நிலையில் மலைப்பாதையில் பல இடங்களில் புதிய அருவிகள் உருவாகியுள்ளன. கூடுதல் தகவலுடன் காத்திருக்கிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், விவரங்கள் என்ன? அதாவது கோடை வெயிலின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில், அதாவது பல்வேறு மாவட்டங்களில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. தற்போது அக்னி நட்சத்திர காலம் என்றாலும் கூட கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மழையின் தாக்கம் என்பது தொடர்ந்து ஒரு வார காலமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய நிலையை பொறுத்தவரை சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 76 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. அதே போல ஏற்காட்டிலும் 70 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தது. அதாவது ஒரு கனமழையாக நேற்று கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் இன்று காலையிலிருந்தே ஏற்காட்டில் லேசான மழையும் மிதமான மழையும் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த மழையின் காரணமாக, தொடர்ச்சியான மழையின் காரணமாக ஏற்காடு மலைப்பாதை பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறிய சிறிய அருவிகள் தோன்றியுள்ளது. குறிப்பாக ஏற்காட்டு மலையில் பெய்த இந்த மழை அடிவாரத்திற்கு செல்லும் பொழுது பல்வேறு இடங்களில் அந்த பாறை இடுக்குகள் வழியாக செல்கிறது. அவ்வாறு பாறை இடுக்குகள் வழியாக செல்லக்கூடிய அந்த நீர் ஊற்றுக்கள் என்பது ஒரு அருவி போல காட்சியளிக்கிறது. குறிப்பாக இரண்டாவது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் குற்றால அருவியில் கொட்டுவது போலவே ஒரு நீர் அருவி கொட்டி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மலைப்பாதையின் பல்வேறு இடங்களில் இந்த நீர் ஊற்றுகளும் நீர் அருவிகளும் வந்து கொண்டிருப்பதால் சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை அதை மிகவும் அழகாக ரசித்து செல்லக்கூடிய ஒரு காட்சி தான் இருக்கின்றது. அதே போல ஏற்காட்டில் நாளை காலை ஏற்காடு கோடை விழா தொடங்குகிறது. நாளை முதல் 26ஆம் தேதி வரை இந்த கோடை விழா என்பது நடைபெறுகிறது. இந்த கோடை விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஏற்காடு மலைப்பகுதியில் பல்வேறு இடங்களில் இந்த மலை அருவிகள் நீர் ஊற்றுகள் தோன்றி மக்களை, சுற்றுலா பயணிகளை வெகுவாக மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது. குமரேசன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.